வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் புணர்ச்சி விதி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் 6 புணர்ச்சி விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இரண்டாவது, ஈறு போதல். மூன்றாவது, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். நான்காவது, முன்னின்ற மெய் திரிதல். ஐந்தாவது, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கா சா தா பா மிகும். ஆறாவது, இ ஈ ஐ வழி எவ்வும். புணர்ச்சி என்பது ஒரு சொல்லை பிரிக்கும்போது நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருக்கமாக கூறும் வரையறைகளை நாம் புணர்ச்சி விதிகள் என்கிறோம். நிலைமொழி வருமொழின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரித்து எழுதிய பின் முதலில் வருவது நிலைமொழி, அதுக்கு பின்னாடி வர்றது வருமொழி. புணர்ச்சி விதியில் நிலைமொழி ஈறு அப்படின்னு வரும். அந்த நிலைமொழி ஈறுனா கடைசி எழுத்து. சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஒற்றெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க. ஒற்றெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது, உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது. புணர்ச்சி விதியில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதில் வானம் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். வானம் எல்லாம்ல எப்படி பிரிப்போம்? வானம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிப்போம். இல்லை, வானம் இம்ங்கிறது மெய்யெழுத்து, எல்லாம் ஏங்கிறது உயிரெழுத்து. இந்த இம்மு ப்ளஸ் ஏ அது ரெண்டு சேர்ந்தால் மே. சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதனால் இந்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மற்றொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். உரனுடை அப்படிங்கிற சொல்லல உரன் கூட்டல் உடை அப்படின்னு நம்ம பிரிப்போம். இன் மெய்யெழுத்து, உ உயிரெழுத்து, இந்த ரெண்டும் சேர்ந்து நூவா மாறி இருக்கு. அதனால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இரண்டாவது விதி ஈறுபோதல். எடுத்துக்காட்டாக நன்மொழி அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கலாம். நன்மொழி எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிலைமொழியின் ஈறு. நிலைமொழியில் கடைசி எழுத்து மை. அந்த மைங்கிற எழுத்து மறைஞ்சிரும். அப்போ மறைஞ்சிருச்சுன்னா ஈறு போதல், அதான் ஈறுங்கிறது போதல். அப்போ என்ன இருக்கும்? நன் கூட்டல் மொழி, நன்மொழி ஆயிடுச்சு. அதனால் இது ஈறு போதல் விதியாகும். ஈறு போதலுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு செம்பருதி அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கலாம். செம்பருதி எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பருதி. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி செம்மை மைங்கிற கடைசி எழுத்து மறைஞ்சிரும். அப்போ செம் கூட்டல் பருதின்னு வரும், செம்பருதி. அதனால் இது ஈறுபோதல் விதியாகும். புணர்ச்சி விதியில் 3வது விதி பார்க்க போகிறோம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இதில் எடுத்துக்காட்டாக
ஒன்று பார்க்கலாம். ஆங்கவற்றுள். ஆங்கவற்றுள் அப்படிங்கிற ஒரு சொல்லை எப்படி பிரிக்கலாம்? ஆங்கு கூட்டல் அவற்றுள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆங்கு கூட்டல் அவற்றுள்ள ஆங்கு அந்த கூவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இக்கு ப்ளஸ் உ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ உ வரும்போது அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து உயிரெழுத்து, அவற்றுள் அப்படின்னு வருது. உயிர்வரின், அதனால் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்கிற விதிப்படி அந்த ஊ என்ன ஆகுது? போயிடும். அந்த ஊ போன பின்னாடி நம்ம எப்படி எழுதுவோம்? ஆங் ப்ளஸ் அவற்றுள் அப்படின்னு எழுதுவோம். இப்போ இக்கு லாஸ்ட்டில் இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் விதி பார்த்திருக்கோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி ஆங்கவற்றுள் அப்படின்னு மாறிடும். நான்காவது விதி பார்க்க போகிறோம். முன்னின்ற மெய்த்திரிதல். அதுக்கு முன்னாடி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன எழுத்துக்கள். இப்போ இக்கு, இங்குக்கு இக்கு, இஞ்சிக்கு இச்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இம்முக்கு இப்பு, இறக்கு இன்னு. இது ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இன எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். முன்னின்ற மெய்த்திரிதல் புணர்ச்சி விதிக்கு எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்க போகிறோம். வெங்கதிர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். வெங்கதிர் எப்படி பிரிக்கலாம்? வெம்மை கூட்டல் கதிர் அப்படின்னு பிரிக்கலாம். ஏற்கனவே ஈறு போதல்ங்கிற விதி பார்த்தோம். வெம்மை கூட்டல் கதிரில் மைங்கிற ஈறு போயிடும். அப்போ வெம் கூட்டல் கதிர்னு வந்துடும். இப்போ இணை எழுத்துக்கள் பார்க்க சொன்னோம் இல்லையா? கா வருது கதிர். இக்குக்கு என்ன வரும்? இங்கு. அப்போ முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி அந்த இம்முங்கிறத எழுத்து போயிட்டு இங்கு அப்படிங்கிற எழுத்து கூட சேர்ந்துடும். அப்போ முன்னின்ற மெய் திரிதல் மெய் திரிதல் அப்படின்னா மாறிடும். அந்த மெய் இம்முக்கு பதிலாக இங்கே மாறுதல் தான் மெய் திரிதல். அப்போ வெங்கதிர் அப்படின்னு வந்துடும். இதுதான் முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய்த்திரலுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். செந்தமிழே அப்படிங்கிற ஒரு சொல்லில் பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழேன்னு பிரிக்கலாம். செம்மை கூட்டல் தமிழே. இதில் ஈறு போதல் விதிப்படி அந்த மைங்கிற விதி மைங்கிற கடைசி எழுத்து மறைஞ்சிருது. அப்போ செம் கூட்டல் தமிழே அப்படின்னு வந்துடும். ஏற்கனவே இணை எழுத்துக்கள் பற்றி பார்த்துருக்குறோம். இப்போ செம் கூட்டல் தமிழே தா வருது, இத்து வருது, இத்துக்கு இந்து. முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி செந்தமிழே அப்படின்னு மாறிடும். இப்போ புணர்ச்சி விதி 5வது விதியை பார்க்க போகிறோம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கா சா தா பா மிகும். எடுத்துக்காட்டாக எத்திசை அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கலாம். எத்திசை எப்படி பிரிக்கலாம்? ஏ கூட்டல் திசை அப்படின்னு பிரிச்சிடலாம். ஏங்கிறது என்னது? உயிரெழுத்து. அதுதான் ஈஸியாக பிரிச்சிடலாம். அந்த விதி பார்த்திங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கா சா தா பா மிகும். ஏ கூட்டல் திசை, தீ வருது திசை,
காசா தாப்பா இருக்கு இல்லையா, அதனால் எத்திசை அப்படின்னு மாறிடுச்சு. மற்றொரு எடுத்துக்காட்டு தலைக்கோல். தலைக்கோல் எப்படி பிரிக்கலாம்? தலை கூட்டல் கோல் அப்படின்னு பிரிக்கலாம். தலை அப்படிங்கும்போது அதில் என்ன வருது? ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து வருது. அதனால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா தாப்பா மிகும். கோல் வருது, அதனால் தலை ப்ளஸ் கோல் அப்படிங்கிறது தலைக்கோலாக மாறும். ஆறாவதாக கடைசி புணர்ச்சி விதி. இந்த வீடியோவில் கடைசி புணர்ச்சி விதி என்ன பார்த்திங்கன்னா, இ ஈ ஐ வழி எவ்வும். இந்த புணர்ச்சி விதிக்கு எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம். தனியாளி. தனியாளி எப்படி பிரிக்கலாம்னா தனி கூட்டல் ஆளி அப்படின்னு பிரிப்போம். இந்த தனி அப்படிங்கிறதுல ஈ வரும். பார்த்திங்கன்னா தனி ஈ வருது இல்லையா, அப்போ ஈ வந்துச்சுன்னா என்னாகும்? இந்த புணர்ச்சி விதி இ ஈ ஐ வழி எவ்வுங்கிற புணர்ச்சி விதி இப்படி என்ன ஆயிடுச்சு? தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆளி அப்படின்னு பிரிஞ்சிருது. இப்போ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு விதி பார்த்துருப்போம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாக மாறிடும். கடைசியில் தனியாளி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சொல் கிடைச்சிருது. இதனால் இந்த விதி இ ஈ ஐ வழி எவ்வும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என 2 விதிப்படி இந்த சொல் பிரிக்கலாம். மற்றொரு எடுத்துக்காட்டு உன்னை அல்லால். உன்னை அல்லால் இதில் பிரிக்கும்போது உன்னை கூட்டல் அல்லால் அப்படின்னு பிரிப்போம். உன்னை நெய் வருது, நெய்ங்கிறது ஐ வருது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இ ஈ ஐ வழி எவ்வும். அப்போ ஐ வழி எவ்வும் வரும்போது எப்படி பிரிக்கலாம்? உன்னை ப்ளஸ் இ ப்ளஸ் அல்லால் அப்படின்னு பிரிக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி ஈயும் கூட்டல் ஆவும் சேர்ந்து என்ன ஆகுது? யாவா மாறிடுது. உன்னை அல்லால் அப்படிங்கிற ஒரு சொல்லு கிடைச்சிருது. இதில் இதே மாதிரி 2 விதி இருக்குது. இ ஈ ஐ வழி எவ்வும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற 2 விதி இருக்குது. மற்றொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒருமையுடன் எப்படி பிரிக்கலாம்? ஒருமை கூட்டல் உடன் பிரிப்போம். இந்த ஒருமையில் மை ஐ வருது. ஏற்கனவே பார்த்த மாதிரி இ ஈ ஐ வழி எவ்வும் எப்படி எழுதலாம்? ஒருமை கூட்டல் ஈ கூட்டல் உடன் அப்படின்னு நம்ம எழுதுவோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி ஈயும் ஊவும் சேர்ந்து யூவாக மாறிடும். ஒருமையுடன் அப்படிங்கிற ஒரு சொல் நம்மளுக்கு கிடைக்குது. இதிலே 2 விதி இருக்குது. இ ஈ ஐ வழியாகவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என பிரிந்தது.